அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அடுத்த 2-3 வாரங்களுக்குள் திட்டம் மாற்றப்படலாம். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. தென்னிலங்கையில் சிக்கிய சொகுசு வாகனங்கள். எரிபொருள் நெருக்கடி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக வெடிக்கப் போகும் பாரிய போராட்டம். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிறப்பித்த உத்தரவு. வவுனியாவில் கடும் மழை, வெள்ளத்தில் மூழ்கிய நெடுங்கணி பிரதேசம். வெளியான உயர்தர பரீட்சை முடிவுகள், பல்கலைக்கழக விண்ணப்பங்கள் குறித்து வெளியான தகவல். திருகோணமலையில் தொடருந்தில் மோதி பலியான ராணுவ வீரர். தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நெடுந்தீவு படகு சேவை தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரை 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. தற்போது நிலவி வரும் கடும் வறட்சியான வானிலை மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீர் விநியோக தடையினால் ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தமக்கு தேவையான நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் நிலவும் வறட்சியான வானிலையை கருத்தில் கொண்டு நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஏப்ரல் மாதத்துக்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று மாலை நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் விலை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு மாலைதீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே லிட்ரோ எரிவாயு கையிருப்பு தொடர்பில் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எரிவாயு அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் பாகங்களை இறக்குமதி செய்து ஒன்றிணைக்கப்பட்ட 20 சொகுசு வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வாகனங்கள் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சட்டவிரோத வாகன தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படை உறுப்பினர்கள் உடந்தையாக இருந்து உதவியுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கடவத்தை, ஹம்பகா மற்றும் ஜாயலா ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கடவத்து, மீகவத்து மற்றும் மொனராகல ஆகிய இடங்களில் இந்த வாகனங்கள் மீட்கப்பட்டன. இவ்வாறு கைப்பற்றப்பட்டவற்றுள் சொகுசு கார்கள், ஜீப் வண்டிகள், வேன்கள், லொரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அடங்குகின்றன. இது தவிர மேலும் 40 வாகனங்கள் இவ்வாறு சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. தங்கள் வாகனங்கள் திருடப்பட்டிருந்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ அது குறித்த தகவல்களை 0112294778 என்ற இலக்கத்தினூடாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் நாளை முற்பகல் 9:30 மணி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் TV சாந்தசில்வா இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளே இந்த போராட்டத்திற்கான பிரதான காரணம் என அறிவிக்கப்பட்டது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக் கொள்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் அது வெட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் ஆர்டர் செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் முறையாக வழங்கப்படாததால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்தி செல்வதில் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் டிவி சாந்த சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சப்ரகமுவ, ஊவா, தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் மேற்கூறிய பகுதிகளில் சில இடங்களில் இன்று மாலை 2 மணிக்கு பின்பு இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்றும் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னலினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 10 முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10 மேல் மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் பெய்த கடுமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நெடுங்கணி ஒழுமடுகடு கிராம சேவகர் பிரிவில் 3 மற்றும் 4 திகதிகளில் பெய்த கடுமழை காரணமாக விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புகையிலை செய்கை, கத்தரி உள்ளிட்ட பல்வேறு பயிர் செய்கைகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீரென பெய்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளால் விவசாயிகள் மிகுந்த குழப்பத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடும் மழையினால் நெடுங்கணி வைத்தியசாலை வளாகத்தில் வெள்ளம் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சை முடிவுகளை விரைவாக வெளியிட பரீட்சை திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எந்த தயார் நிலையிலும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் விண்ணப்ப படிவம் அடங்கிய கையேட்டை அச்சிடுவதற்கு கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அத்தோடு அச்சிடுவதை தவிர்த்து இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வசதியை கூட அந்த கையேடு இதுவரை தயாரித்து முடிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கையேடு தயாரித்து முடிக்கப்பட்டிருந்தால் பரீட்சை முடிவுகள் வெளியான உடனேயே அதனை ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பதிவேற்றியிருக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் தொடர்ந்து விபத்தில் சிக்கி ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கந்தளாய் வென்ராசன்புர பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வென்ராசன்புர பகுதியை சேர்ந்த பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்த 40 வயதுடைய ஐயார் அசங்கு என்ற நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கந்தளாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு குறித்த நபர் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து இவருடன் மோதியுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பிலிருந்து நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து தற்போது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையே சேவையில் ஈடுபடும் அரச படகு சேவை கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் தனியார் கையில் வந்துள்ளதுடன் தொடர்ந்து இவ்வாறான நிலையே தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் உள்ள படகுகளில் ஒன்றான குமுதினி படகு திருத்த வேலை காரணமாக சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை.
அத்துடன் வடதாரகை படகு திருத்த வேலைக்காக திருகோணமலையில் நெடுந்தாரகை திருத்த வேலைக்காக நெடுந்தீவிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு படகுகள் சேவையிலிருந்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தனியார் படகான கரிகணன் தற்போது பயணிகள் சேவையில் இணைந்துள்ளதுடன் வழமையான காலை 11:30 மணி படகு சேவையினை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். படகு சேவைகள் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உரிய திட்டமிடலின்றி செயற்பட்டு வருவதுடன் பயணிகள் சேவைக்காக மாற்று ஏற்பாடுகள் செய்வது தொடர்பிலும் அக்கறையின்றி இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.